Hello everyone, welcome to Infowars. ஸோ நம்ம இந்த சீரீஸில் என்ன பார்த்துட்ருக்கோம்னா ரைட் ஃப்ரம் டே ஒன் ஈச் டாபிக் அண்ட் சயின்ஸ் நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ அந்த பேசிஸில் நம்ம ஆல்ரெடி பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி கவர் பண்ணியிருக்கோம் 2-3 லெக்சர்ஸ். அண்ட் அந்த சீரீஸை தொடர்ந்து இப்போ நம்ம ஃபிசிக்ஸில் ஒர்க் பவர் அண்ட் எனர்ஜி இந்த சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து டே 3, டே 2 அண்ட் டே 1 நான் பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோவாக பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் கோ த்ரூ தேட் வீடியோஸ் அண்ட் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இதுக்கு வாங்க, உங்களுக்கு கண்டினியூட்டி கிடைக்கும் எப்படி இது வருது அப்படின்றது. ஸோ இட் இஸ் பெட்டர் தேட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வரீங்க அப்படின்னா ஜஸ்ட் பழைய வீடியோஸை ஒரு தடவை ஒரு ரஃப் செக் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த வீடியோக்கு வாங்க, அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் நம்ம இந்த சீரீஸ் வந்து ரொம்ப பேசிக்காக எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா த ரீசன் இஸ் just 1 second. So the reason for starting the series எதுக்குன்னா வந்து it is with a notion that நம்ம தமிழ் பசங்க மேக்ஸிமம் யாரும் இந்த கவர்மெண்ட் சர்வீசஸ்குள்ளே மேக்ஸிமம் இருக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு the மேஜர் ஃபேக்டர் என்னன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஈவன் நார்த் இண்டியன்ஸ் அதர் தேன் சவுத் இண்டியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் வந்து ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கணுன்னா தி சயின்ஸ் பிளேஸ் அண்ட் வைட்டல் ரோல். அப்போ அந்த சயின்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு சின்ன சின்ன மைன்யூட் திங்ஸ் இம்ப்ரவைஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி சைடில் இம்ப்ரவைஸ் பண்ணுனா நமக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேக்டர் கிடைக்கும், ஒரு ஆடட் அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்கும் அவங்களை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அந்த பேசிஸில் நம்ம இந்த வீடியோஸ் லெக்சர் செஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செஷன் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா தோஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் தேர் CHSL, CGL, MTS, JE, and as far as railway is concerned, NTPC, Group D and the recent released paramedical notification. ஸோ அதை இது எல்லாத்துக்குமே வந்து கம்பேர் பண்ணுறப்ப கம்பேர் இன் த சென்ஸ் இந்த எல்லா எக்ஸாமுக்கு வந்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அண்டு இந்த எக்ஸாமுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. வேர் எவர் அண்ட் விச் எவர் எக்ஸாம் யூ கிவ், எந்த எக்ஸாம் இருந்தாலும் பரவாயில்ல, விச் ஹேஸ் அ சயின்ஸ் இன் இட், சயின்ஸ்னு ஒரு போர்ஷன் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல இந்த லெக்சர்ஸ் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நம்ம இதில் கவர் பண்ண போகிறது SSC CGL சிலபஸ். ஸோ இந்த CGL சிலபஸ் தான் நம்மளோட டார்கெட். இந்த சிலபஸ் நம்ம டார்கெட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணவே இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரி அதர் எக்ஸாம்ஸ் வித்தின் இட் செல்ஃப். ஸோ அதனால் நம்ம CGLோட அந்த பாயிண்ட் ஆஃப் பர்செப்ஷனில் தான் நம்ம கொஷினிங் ஏரியா ப்ளஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து NCERT சிலபஸ்லேருந்து பைஃபர்கேட் பண்ணி எடுக்கிறோம். அண்ட் ரொம்ப எக்ஸாமினர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது கொஷினை கேட்க முடியும், எதெல்லாம் கேட்டிருக்காங்க, எது கேட்க பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற நோஷனில், அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த லெக்சர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லெக்சர்ஸ் வீடியோ லெக்சர் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஐ ஹோப் ஸோ யூ ஆல் வில் லைக் திஸ் என்டையர் செஷன். அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அண்ட் புரியும் நம்புறேன், பிகாஸ் அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் நீங்கள் படித்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் படித்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி எல்லோரும் ஒரு சென்ட்ரல் சர்வீஸ்க்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி ஜென்ரலாக ஒரு மனசில் வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஸ்ப்ரெட் ஆஸ் ஃபார் ஆஸ் யூ கேன் அண்ட் ஆஸ் ஃபார் ஆஸ் இட் இஸ் பாசிபிள், எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ மீ, இஃப் யூ வாண்ட் இன் த சென்ஸ் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டராக இருக்கணும், இல்லை ஒரு கைடிங் ஃபேக்டராக இருக்கணும், இல்லை ஒரு டவுட்ஸ் இருக்குது கிளாரிஃபை பண்ணால் கேன் கான்டாக்ட் மீ வித் திஸ் 3 IDs. டெலகிராமில் we do have a channel Infowars இருக்கும், அண்ட் இன்ஸ்டாகிராமில் info_wars அது அஃபிஷியல் ID. ஸோ யூ கேன் கனெக்ட் வித் தட். அண்ட் மெயிலையும் வந்து wisdomcritic@gmail.com இருக்கும், யூ கேன் ஸ்டில் கான்டாக்ட் இன் தட். ஓகே, இப்போ நம்ம இந்த சீரீஸ்க்குள்ளே என்டர் ஆகலாம். ஸோ வில் கீப் கட் ஷார்ட்டாக நம்ம பண்ணிவிட்டு வில் ஸ்டார்ட் வித் திஸ் சீரீஸ். நம்ம இந்த சீரீஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒர்க் பவர் அண்ட் எனர்ஜி. ஸோ இந்த இது தான் பார்க்க போகிறோம். ஒர்க்னா என்ன, ஒர்க்னா பேசிக்காக என்ன, பவர் அண்ட் எனர்ஜி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒர்க்னா பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும், ஒர்க்குக்கு ஜென்ரலாக ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். அந்த ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கறதுனால ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கணும், அதுதான் வந்து ஜென்ரலாக ஒர்க்குன்னு சொல்லணும். ஸோ ஒர்க்குனா ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணலாம், ஒர்க் வந்து எப்படி நம்ம எடுக்கணும்னா ஒர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இதில் ஒர்க்னு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறீங்க ஒரு ஆப்ஜெக்ட் மேலே, நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ்னால அந்த ஆப்ஜெக்ட் வந்து இருந்த பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு போகுது. அதனால தான் அப்படி போச்சுன்னா அங்கே சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு, சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து எக்ஸர்ட் ஆகிருக்கு, சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம்.
இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஃபுட்பால் வந்து இந்த இடத்துல ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா, இந்த ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ இந்த பிளேயர் இந்த பாலை கிக் பண்ணார்னா இது வந்து இப்படி ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துருமா? ஸோ இந்த இடத்துக்கு இந்த ஃபுட்பால் வரதுனால ஓகே, இந்த ஃபுட்பால் வந்து இங்கே வந்துடும். ஸோ ஐடியலாக இருக்கிறப்ப இதோட டிஸ்டன்ஸ் இதோட ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்குது. இப்போது ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோன்றது தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பிளேயர்ஸ் பவர். ஸோ அப்போ அந்த ஃபோர்ஸ் அந்த பிளேயர் கொடுத்ததும் அது அதோட ஐடியல் பொசிஷன்லேருந்து எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 மீட்டர் நகர்ந்துருக்குன்னு வச்சுக்கோமே. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 5 மீட்டர் நகர்ந்துருக்கு. இந்த ப்ரெஷர் இவர் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணார் அப்படின்னா, இவர் கால்லேருந்து இந்த பாலை கிக் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸை வந்து இவர் எக்ஸர்ட் பண்ணியிருக்காரு இந்த பால் மேலே. விச் மீன்ஸ் இந்த பால் வந்து எந்த வேகத்தில் போகுது அப்படின்னா, ஸோ இந்த பால் வந்து எந்த வேகத்தில் போகுதுன்னா ஒரு 10 நியூட்டனோட ஃபோர்ஸ் 10 நியூட்டன் ஃபோர்ஸில் போகுது. அண்ட் எவ்வளோ போகுது? ஒரு 5 மீட்டர்ஸ் போகுது. ஓகேவா, ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் போகுது. ஓகே, போயிட்டு இந்த இடத்துல அது வந்து ரெஸ்ட் ஆகிடுது. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர், கொடுத்த ஃபோர்ஸ் வந்து 10 நியூட்டன். அப்போது இவரோட ஒர்க் வந்து எவ்வளோ இருக்கும்? அப்போ இவரோட ஒர்க்னா என்னது? ஃபோர்ஸு இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னா எஸ்ன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்தாரு? 10 இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்குது? 0லேருந்து இது வந்து 0th மீட்டர். ஓகேவா, இது வந்து 0th மீட்டர், இது வந்து 5th மீட்டர், இது வந்து 5th மீட்டர். அப்போ 10 × 5 விச் மீன்ஸ் 50. ஃபோர்ஸோட யூனிட் என்ன? நியூட்டனு. டிஸ்பிளேஸ்மெண்ட் யூனிட் என்ன? மீட்டர். ஸோ 50 நியூட்டன் மீட்டர் ஒர்க்கு. இப்போ இந்த இடத்துல எவ்வளோ இன்வால்வ் ஆயிருக்குன்னா ஒரு 50 நியூட்டன் மீட்டர் ஆஃப் ஒர்க் வந்து இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபுட்பால் வச்சு நம்ம சொன்னது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி பார்க்குறோம், எப்படி பைஃபர்கேட் பண்ணுறோம், எப்படி மேலே போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த கேஸில் ஃபோர்ஸ்னு என்னென்னு தெரிஞ்சிருச்சு, ஃபோர்ஸ்னால் அது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஃபோர்ஸ் பற்றி சில ரொம்ப பேசிக். ஃபோர்ஸ் வந்து வாட் டைப் ஆஃப் குவான்டிட்டி நமக்கு தெரியணும். நமக்கு வந்து இந்த இடத்துல ஃபுட்பாலை கிக் பண்ணுறோம், அந்த கிக் பண்ணுற டைரக்ஷன் நமக்கு தெரியாது. இட் இஸ் நம்மளோட சாய்ஸ். நம்ம வந்து ஈஸ்ட் டைரக்ஷனில் கிளிக் பண்ணலாம், வெஸ்ட் டைரக்ஷனில் கிளிக் பண்ணலாம், இல்லை நார்த் ஈஸ்ட்டில் கிளிக் பண்ணலாம், இல்லை எதுவும் டைரக்ஷனே இல்லாமல் மேலே கிளிக் பண்ணலாம். ஸோ இட் இஸ் அவர் சாய்ஸ். ஸோ அப்போ இதுக்கு ஒரு டைரக்ஷன்றது ஒன்று பர்டிகுலராக கிடையாது. இட் இஸ் டைரக்ஷன்லெஸ். ஸோ இப்போ ஒர்க் டன் வந்து என்னது? இட் இஸ் டைரக்ஷன்லெஸ். இதை வந்து ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்றத மாதிரி படிக்கணும். மெமரிஸ் எதுவும் பண்ணினா கண்டிப்பாக மறந்துடுவீங்க. ஸோ ஒர்க் வந்து என்னென்னா இட் இஸ் டைரக்ஷன்லெஸ். இப்போ டைரக்ஷன் இல்லைனா மேக்னிடியூட் மட்டும் தான் இருக்கும். அப்போ மேக்னிடியூட்னா என்ன? நம்ம கொடுக்குற நியூமெரிக்கல் வேல்யூ. அதான் வந்து ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுக்குறோம்? 10 நியூட்டன் கொடுக்குறோன்னு சொன்னோம். அப்போ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இட் ஹேஸ் ஒன்லி மேக்னிடியூட் அண்ட் டஸ் நாட் ஹேவ் ஃபோர்ஸ். அப்போ இது ஒர்க் வந்து என்ன டைப் ஆஃப் குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. ஒர்க் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஒர்க் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, இப்போ ஒர்க் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி சொல்லு. அப்போ அதுக்கு ஒரு எஸ்ஐ யூனிட் இருக்கணும்ல. எஸ்ஐ யூனிட் என்ன? எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஒர்க். ஸோ அதுக்கு வந்து என்ன சொன்னோம்? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸோட யூனிட் என்ன? நியூட்டன். இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? மீட்டர். அப்போ நியூட்டன் மீட்டர். அப்போ ஃபோர்ஸ் ஒர்க் டன்னோட யூனிட் இது வந்து யூனிட்டு. இதை வந்து ஃபார்முலான்னு எடுத்துக்கூடாது. இது வந்து யூனிட். யூனிட் என்ன? ஒர்க்குக்கு நியூட்டன் மீட்டர். ஓகேவா, இப்போ ஒர்க் டன் ஆனால் பிளெயின் சர்ஃபேஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த ஒர்க் டன் வந்து எப்படி நடந்திருக்கு? இது ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். அது கம்ப்ளீட்டாக அது எர்த்தில் இருக்குது. இது வந்து ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். ஓகேவா, இப்போ ஒர்க் டன் ஆன இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் பார்க்குறோம். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ஒர்க் டன் இருக்குது. ஒன்று ஹரிசாண்டல் சர்ஃபேஸ், ஒரு லெவல் டு லெவல் கிரவுண்டு, இங்கேருந்து டேரெக்டாக இங்கே போகுது. இது தெரியும் நம்மளுக்கு, இப்போ தெரிஞ்சிச்சு. இப்போ அதே ஒரு ஃபோர்ஸ் ஒரு இன்க்ளைன்டு சர்ஃபேஸில் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு கார் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் கிளைம்ப் ஆகுது. அப்போ அந்த காருக்கு சர்டன் ஆக்சலரேஷன் டார்க் இருக்குமா? அந்த டார்க்னால அது மேலே கிளைம்ப் ஆகுது. அப்போ அதோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் டன் ஆன் அன் இன்க்ளைன்ட் சர்ஃபேஸில் ஒர்க் டன் ஆன் இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ். அப்போது எப்படின்னா இது வந்து கிரவுண்ட் லெவல். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை இங்கே இருக்கிறத ஒரு பையன் பிடிச்சி இழுத்துருக்கான்.
இழுக்கிறதுக்கு அது என்ன பண்ணுறான், இங்கே ஒரு ஸ்ட்ரிங் கட்டியிருக்கு, அந்த ஸ்ட்ரிங் வந்து இந்த ஆங்கிளில் அவன் கையோட அட்டாச் ஆயிருக்கு. அப்போது இதோட மீன் பொசிஷன் இதுதான், அவன் அட்டாச் இருக்கிறது ஒரு ஆங்கிளில் அட்டாச் பண்ணியிருக்கான்னா. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஃபோர்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ரிங் வந்து ப்ளே வரும். ஐ மீன் அதோட ப்ளே வந்து ஆக்ட் ஆகும். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போ வந்து இங்கே ஒரு ட்ராலி இருக்குது. இந்த புஷ் ட்ராலியை வந்து எப்படி புஷ் பண்ணிட்டு போகிறாங்க, இவன் வந்து புஷ் பண்ணிகிட்ருக்கான், அவன் வந்து ஐ மீன் இவன் புஷ் பண்ணிகிட்ருக்கான், அவன் புல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இது எப்படி போகுதுன்னா டேரெக்டாக இதோட ஆங்கிள் இப்படி, இதுதான் வந்து ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். ஆனால் இந்த ஸ்ட்ரிங் வந்து எப்படி அட்டாச் ஆகிருக்கு, ஒரு சர்டன் ஆங்கிள் அட்டாச் இருக்கா. இப்போ இந்த ஆங்கிள் நம்ம தீட்டான்னு எடுக்கிறோம். ஸோ ஒர்க் டன் இந்த இடத்துல இதோட ஒர்க் டன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதோட ஒர்க் டன் ஃபார்முலா எப்படி இருக்கும், W = இதுவும் ஃபோர்ஸு இன்வால்வ் ஆகுது இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நடக்குது. ப்ளஸ் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கிறது இந்த ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால சர்டன் ஆங்கிளில் ஒரு ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆகுது. அப்போ அதுக்கு வந்து Fs cos θ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல தீட்டாவோட வேல்யூ நான் 30 அசியூம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல ஒர்க் என்னவாக இருக்கும், Fs cos 30, Fs cos 30 இதுதான் இருக்கும். பிகாஸ் இந்த ஸ்ட்ரிங்கில் இந்த இடத்துல தான் வந்து ஃபோர்ஸ் வந்து எப்பவுமே ஹரிசாண்டலாக ஆக்ட் ஆகிட்டு இருந்த ஃபோர்ஸு இப்போ என்ன ஆகுது, இன்க்ளைன்டு நேச்சராக ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல தான் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து சர்டன் ஆங்கிள் ஹரிசாண்டலாக ஆக்ட் ஆகிறதுனால இந்த தீட்டாவை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அப்போ Fs cos 30. இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் 50 நியூட்டன் ஃபோர்ஸில் இழுக்கிறான்னு வச்சுக்கோமே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 50 நியூட்டனுக்கு இழுத்தாங்கன்னா ஆங்கிள் 30 தெரியும். அப்போ F வந்து 50, ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு 5 மீட்டர் ஆயிருக்கு. எல்லாமே சும்மா ஒரு ரஃப் கேல்குலேஷன் தான், ஒரு 5 ஆயிருக்கு. அப்போ cos 30. ஸோ அதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு இதோட ஒர்க் டன் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒர்க் டன் ஆன் அன் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ். ஓகேவா. ஃபஸ்ட்டு ஒர்க் டன் ஆன் பிளேன் சர்ஃபேஸ் பார்த்தோம், இது வந்து ஒர்க் டன் ஆன் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ். ஓகே, டன். இப்போது நெக்ஸ்ட்டு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஒர்க் டன் இருக்குது, ஒர்க் டன்னா என்னென்னு பார்த்துட்டோம், ஒர்க் டன் ஆன் பிளேன் சர்ஃபேஸ் என்னென்னு பார்த்தோம், ஒர்க் டன் ஆன் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் என்னென்னு பார்த்தோம். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஒர்க்கு பார்க்குறதுக்கு வி நீட் டு நோ என்னென்ன டைப்ஸ். ஜென்ரலாக என்ன எழுத மாட்டேங்குது, ஒர்க் டன் வந்து எப்படி பைஃபர்கேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ், தேர்ட் கேட்டகரி இஸ் 0. ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் 0 இந்த மாதிரி தான் ஒரு 3 பைஃபர்கேஷன்ஸ் இருக்குது இவங்கள்ட்ட. இந்த பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் 0 இது எப்படி சொல்கிறாங்க, ஒரு ஒர்க் டன் எப்போ பாசிட்டிவாக இருக்கும், ஒரு ஒர்க் டன் எப்போ நெகட்டிவாக இருக்கும், ஒரு ஒர்க் டன் எப்போ 0வாக இருக்கும், அதுதான். ஸோ மோஸ்ட்டாக நம்ம ஜென்ரலாக இமேஜின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்மளுக்கு ஒர்க் டன் என்ன தெரியும், இதை வந்து எப்போயுமே மனசில் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் கொண்டு போகிறோம், F × S. ஓகேவா. ஓகே, ஒரு ஒர்க் டன் எப்போ பாசிட்டிவாக இருக்கும், எப்போ பாசிட்டிவாக இருக்குன்னா அந்த நம்ம கொடுத்த ஃபோர்ஸு பாசிட்டிவ் நேச்சராக இருக்கணும், அந்த நடந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பாசிட்டிவ் நேச்சராக இருக்கணும். அப்போ ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரில் தான் இங்கே இன்வால்வ் இருக்குது. F × S மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரில் இன்வால்வ் ஆகிருக்கு. அதனால் ஃபோர்ஸும் பாசிட்டிவாக இருக்கணும், நடந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபோர்ஸ்னால் நடந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரு பாசிட்டிவ் ஆக்ஷன் பாசிட்டிவ் சைடில் இருந்தால் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் ஒர்க் டன்னு சொல்கிறோம். இப்போ நெகட்டிவ் ஒர்க் டன்னா எப்படி, நெகட்டிவ் ஒர்க் டன்னா இட் இஸ் சிம்பிள். ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவாக இருக்கும், அதுக்கு ஏறுமாறாக நடக்கும், அது வந்து நெகட்டிவ். அப்போது அப்படி இருக்கிறப்ப அது வந்து நெகட்டிவ் ஒர்க் டன்னு சொல்லுவோம். எப்போ 0வாக இருக்க வாய்ப்பு இருக்குது, 0வாக இருக்க நம்ம எக்ஸர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நம்ம ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், பட் தேர் இஸ் நோ டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இன்கேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த இடத்துல 0வாக இருந்ததுன்னா அப்போ 0 × ஃபோர்ஸ் 0 × எனிதிங் 0, அப்போ ஒர்க் டன் வில் பி 0. அதுதான் வந்து 0. இப்போ இது நான் ஜென்ரலாக வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். எக்ஸாம்பிளோட பார்த்தா நம்ம நல்லா புரிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல இந்த இமேஜை பாருங்களேன், இந்த பையன் இந்த ட்ராலியை இழுத்துட்டு போயிட்டுருக்கான். இவனோட மோஷன் வந்து எப்படி இருக்குது, இவனோட மோஷன் வந்து இப்படி இருக்குது. இவன் மோஷனில் என்னது ஃபோர்ஸ் இருக்குது, ஃபோர்ஸ் வச்சு தான் இவன் எடுக்கிறான். அப்போ மோஷன் ஆஃப் ஃபோர்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அது எந்த டைரக்ஷனில் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்டும் இஸ் சேம் ஆஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். ஐ மீன் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா சேம் ஆஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அப்போ ஒரு இடத்துல எந்த இடத்துல கொடுக்குற ஃபோர்ஸோட டைரக்ஷன்
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ் வந்து லெஃப்ட் டு ரைட் ஆக்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்டும் லெஃப்ட் டு ரைட் நடந்ததுன்னா அது வந்து பாசிட்டிவ் ஒர்க் டன். விச் மீன்ஸ் இட் இஸ் வெரி சிமிலர். என்ன சொல்ல வராங்கன்னா, கொடுக்குற ஃபோர்ஸும் ஒரு டைரக்ஷனில் கொடுக்குறோம், அந்த கொடுத்த ஃபோர்ஸ்னால நடக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம் டைரக்ஷனில் நடக்குது அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் ஒர்க் டன். அப்போ ஃபோர்ஸோட டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு direction of displacement. இது வந்து என்னது? பாசிட்டிவ் work done. இது வந்து பாசிட்டிவ் ஒர்க் டன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு பாசிட்டிவ் ஒர்க் டன் என்ன, கொடுத்த ஃபோர்ஸுக்கு அதே டைரக்ஷனில் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. அப்போ நெகட்டிவ் ஒர்க் டன் என்ன, நெகட்டிவ் ஒர்க் டன் எப்போ வரும்? W ஈக்குவல் டு F இன்ட்டு எஸ்ன்னு சொன்னோம். அப்போ F பாசிட்டிவாக இருக்கும், S நெகட்டிவாக இருக்கும். நெகட்டிவாக S இருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்குது. எப்போனா இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் இது ப்ளே ஆக மாட்டேங்குது. சரி, ஓகே, நான் என்ன சொல்கிறேன், இந்த எக்ஸாம்பிள் என்ன இருக்குன்னா, இது வந்து ஒரு வாட்டர் சர்ஃபேஸ் இருக்குது. வாட்டர் சர்ஃபேஸ் இங்கே வந்து ஒரு ஸ்விம்மர் இருக்கார். ஸோ ஸ்விம்மர் வந்து இப்படி ஸ்விம் பண்ணிகிட்ருக்கார். அப்போ ஸ்விம்மர் வந்து இந்த டைரக்ஷனில் போகணுன்னா அவர் என்ன பண்ணணும், அவரோட கையை தலையிலேருந்து பின்னோக்கி இழுக்கணும். அப்போ விச் மீன்ஸ் இவர் முன்னாடி போகணுன்னா இதில் இருக்க தண்ணி சர்ஃபேஸஸ் அந்த வாட்டர்ஸ் என்ன பண்ணணும், பின்னாடி தள்ளணும். ஸோ இவரோட டைரக்ஷன் இப்படி இருக்குது. பட் அந்த அவரோட மோஷன் ஆஃப் தி வாட்டர் எதை வச்சு பேசிஸில் மோஷன் நடக்குதுன்னா வாட்டர் பேஸ் பண்ணி அந்த வாட்டரோட டைரக்ஷன் வந்து அகெயின்ஸ்ட் த ஃபோர்ஸ் அப்ளைடு பை தி ஆக்சுவல் ஆப்ஜெக்ட். அப்போ இதுதான். ஸோ விச் மீன்ஸ் இது இன்டெரக்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து நெகட்டிவ் ஒர்க் டன். நெகட்டிவ் ஒர்க் டனுக்கு எப்படி சொல்லலாம், W ஈக்குவல் டு F இன்ட்டு S. அந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து ஒரு டைரக்ஷன்லேயும் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும். இதுதான் வந்து நெகட்டிவ் ஒர்க் டனோட ஃபார்முலா. பாசிட்டிவ் ஒர்க் டனுக்கு இங்கே என்ன பார்த்தோம், ஃபோர்ஸும் ஒரே டைரக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே டைரக்ஷன். வேறஸ் நெகட்டிவ் ஒர்க் டனில் ஃபோர்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன். இது சிம்பிளாக இன்னும் சொல்லணும்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா படிச்சிருப்பீங்க. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் படிச்சிருப்பீங்க. அதில் இருக்கிற எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாம்பிளுமே நெகட்டிவ் ஒர்க் டனுக்கு சூட் ஆகும். பிகாஸ் ஒரு ராக்கெட் மேலே போகுதுன்னா எதனால் மேலே போகுது, ஒரு அப்த்ரஸ்ட் கிடைக்கும், கீழேருந்து புஷ் பண்ணிவிட்டு மேலே போகுது. ஸோ ஃபோர்ஸ் மேலே இருக்குது அண்டு டிஸ்பிளேஸ் ஆகிறது கீழே இருக்குது. ஸோ இட் இஸ் கன்வெர்டட் அஸ் இட் இஸ் கால்ட் அஸ் டேர்ம்ட் அஸ் நெகட்டிவ் ஒர்க் டன். ஓகேவா? ஸோ இப்போ பாசிட்டிவ்னு ஒன்று பார்த்துச்சு, நெகட்டிவ் ஒன்று பார்த்துச்சு. அப்போ ஜீரோ ஒர்க் டன் ஒன்று இருக்குது. ஜீரோ ஒர்க் டன்னா என்னது, எந்த இடத்துல நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அதிகப்படியான ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கண்டினியூஸாக வந்து ஒரு 3 years 4 years எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்களால் முடிஞ்ச எஃபோர்ட், உங்களால் முடிஞ்ச ஃபோர்ஸை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸ்டில் யூ ஆர் நாட் ஏபிள் டு கிளியர் தி எனி காம்படிட்டிவ் எக்ஸாம். உங்களால் கிளியர் பண்ண முடியலன்னா 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று, நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ் அதுக்கு ஈக்குவலாக இல்லைனா நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸே அந்த எக்ஸாமுக்கு கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். விச் இஸ் நெக்லிஜிபிள்னா ரொம்ப மினிமல் வேல்யூவாக இருக்குது. காம்படிஷன் வந்து கோடி பேர் எழுதுனாங்க, காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா நீங்கள் கொடுக்குற எஃபர்ட் பத்தலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த பையனை பாருங்கள், இவனோட சைஸுக்கும் இவனோட வெயிட்டுக்கும் இவன் கொடுக்குற ஃபோர்ஸு இங்கே இருக்கிற கல்லை டிஸ்பிளேஸ் பண்ணுமா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம், ஈவன் ஒரு மில்லிமீட்டர் கூட தாண்டாது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆக்ட் ஆகுது, ஜீரோ ஒர்க் டன். இப்போ ஜீரோ ஒர்க் டன் எப்போ வரும், W ஈக்குவல் டு F இன்ட்டு S. ஃபோர்ஸ் இந்த பையன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். நீங்கள் ரெகுலராக எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்ணுறீங்க. அந்த விஷயம் என்னன்றது தெரியாமையே நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கண்டினியூ பண்ண ஒரு தப்பான விஷயத்தை தான் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்களே இல்லையா, அதை திருத்திக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட் இல்லாமல் அந்த தப்பான விஷயத்தையே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால யூ ஆர் நாட் ஏபிள் டு கிளியர் யுவர் எக்ஸாம். அந்த மாதிரி இந்த பையன் கொடுக்குற ஃபோர்ஸ் எவ்வளோ தான் கொடுத்தாலும் இந்த கல்லை 1 inch கூட நகர்த்த முடியல. அப்போ இவனோட ஃபோர்ஸ் வந்து இன்ஃபினிட்டியாக கொடுத்தா கூட டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகிறதுக்கு காரணத்தினால் இவனோட ஒர்க் வந்து இங்கே என்னவாக இருக்கும், 0.
ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை, ஃபோர்ஸ் மட்டும் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒர்க் டன் வந்து 0. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது ஆனால் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் ஒர்க் டன். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது, ஃபோர்ஸும் இருக்குது, ரெண்டுமே ஈக்குவல் இன் டைரக்ஷன், சேம் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் ஒர்க் டன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்னது? ஓகே, இப்போது ஜென்ரலாக ஒரு 2 கொஸ்டின் இல்லை ஒரு பேசிக் கொஸ்டின் அந்த இது இருக்கா? ஓகே, இப்போது உங்ககிட்ட நம்ம எல்லாரும் வந்து ஷாப்பிங் போவோம். நம்ம ஜென்ரலாக இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருப்பாங்க, வாட் இஸ் தி ஒர்க் டன் ஆன் லிஃப்டிங் அன் ஆப்ஜெக்ட்? இப்போ இது வந்து ஒரு எர்த் சர்ஃபேஸ் இங்கே இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்கன்னா உங்கள் கையில் ஒரு கட்டைப்பை இருக்குது, சாரதாஸ் கட்டைப்பையோ மங்கள் கட்டைப்பையோ ஏதோ ஒரு கட்டைப்பை இருக்கும் உங்கள் கையில். இப்படி சும்மா அப்படி நிற்கிறப்ப நீங்கள் இந்த இடத்துல உங்கள் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சும்மா நிற்கிறீங்க ஆனால் உங்கள் கையில் ஒரு கட்டைப்பை இருக்குது. அப்போ வாட் இஸ் தி ஒர்க் டன் ஆன் ஹோல்டிங் அன் ஆப்ஜெக்ட் இன் யோர் ஹேண்ட்? அப்படி தான் கொஸ்டின் இருக்கும். இப்போ கான்செப்சுவலாக யோசிச்சு பாருங்கள், ஒர்க் டன் எப்போ நடக்கும்? ஒர்க் டன் வந்து அதுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும், ப்ளஸ் அதுக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து தான் அந்த கட்டைப்பையை பிடிக்கிறீங்க, பிகாஸ் கட்டைப்பைக்கு ஒரு ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதனால் அது டியூ டு கிராவிட்டி கீழே கிரவுண்டுக்கு வர பார்க்கும். அதோடு நீங்கள் ஜாஸ்தியாக பிடிக்கிறனால தான் அந்த கட்டைப்பையை உங்களால் ஹோல்டு பண்ண முடியுது. இப்போ அந்த கட்டைப்பையை ஹோல்டு பண்ணிவிட்டு இல்லை அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் உங்கள் கையில் ஹோல்டு பண்ணிவிட்டு அப்படியே இருக்கீங்க, நீங்கள் நகரவே இல்லை. அப்போ அந்த பையோட டிஸ்டன்ஸோ இல்லை உங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ அந்த பையோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ 0. இப்போ நீங்கள் எவ்வளோ தான் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வாக இருக்கிறதுக்குனால உங்களோட ஒர்க் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் எதுக்குன்னா, ஒர்க் டன் பை அ பாடி when holding an object. அவ்வளோதான், ஒர்க் டன் பை அ பாடி when holding an object. அப்போ என்னவா இருக்கும்? ஆன்சர் வந்து 0. ஓகே, இப்போ இது 0ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே பையன் காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணுறான், கையில் ஒரு ஃபுட்பால் எடுத்துக்கிறான். ஃபுட்பால் எடுத்துகிட்டு ஒரு கிரவுண்டுக்கு போகிறான். கிரவுண்டு ஒரு 400 மீட்டர்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் உள்ள ஒரு கிரவுண்டு. இந்த இடத்துல வந்து அவன் ஃபுட்பாலை கையில் வச்சுக்கிட்டு கையில் லிஃப்ட் பண்ணிட்டான். ஃபுட்பாலை கையில் லிஃப்ட் பண்ணிவிட்டு ஜாகிங் போகிறான். இங்கே ஜாகிங் அவன் ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே ஜாகிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நேராக வந்து எங்கே பண்ணுறான், நேராக வந்து இதே இடத்துல முடிக்கிறான். ஓகேவா? இங்கே ஸ்டார்ட் பண்ணுறான், இங்கே தான் ஏன்ற இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறான். அதே ஏன்ற இடத்துலேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறான். ஸோ இப்போ இந்த இடத்துல அவன் எவ்வளோ ஒர்க் எக்ஸர்ட் பண்ணிப்பான், எவ்வளோ ஒர்க் செஞ்சுருப்பான் அப்படின்னா, ஒர்க் டன் இது வந்து எப்படி சொல்லலாம்? ஒர்க் டன் பை எ பாடி when in a rotational path. நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஃபுட்பால் கையில் இருக்குது, ஒரு ரவுண்ட் அடிக்கிறான். அப்போ அவன் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பான். அப்போ ஒர்க் டனுக்கு ஃபார்முலா என்ன? எஃப் இன்ட்டு எஸ். இதில் அவன் எவ்வளோ தான் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் எஸ்ன்றது என்ன? 400 மீட்டர். அப்போ எஸ்ஸுக்கு ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ இருக்கா, ஃபோர்ஸுக்கு ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ இருக்கா? அப்போ எஃப்க்கு ஒரு நியூமெரிக்கல் டபிள்யூக்கு ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ கிடச்சிருமா? அப்போ கிடச்சிருச்சுன்னா அப்போ ஒர்க் டன் வந்து அந்த வேல்யூ தான் சொல்லுவோம். ஆனால் அதுதான் இல்லை, அது வந்து தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல எஸ்ன்னு போடுறோம். எஸ்ன்னு என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிஸ்டன்ஸ்னால் தி ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, அதுதான் டிஸ்டன்ஸு. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதில் டிஸ்டன்ஸு, இந்த இடத்துல டிஸ்டன்ஸுன்னு பார்த்தோன்னா 400 மீட்டர் டிஸ்டன்ஸ். இப்போ ஏழு ஆரம்பித்து A' வந்து அதே பாயிண்டில் முடிக்கிறான். அப்போ டிஸ்டன்ஸு கிரவுண்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 400 மீட்டர்னு சொன்னால், அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 400 மீட்டர். அதுவே நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா 0 மீட்டர். எப்படி 0 மீட்டர்னா,
அவனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் அவனோட எண்டிங் பாயிண்ட்டும் சேம் பாயிண்ட்டாக இருக்குது. இதே அவன் 0th மீட்டரில் ஆரம்பித்து 399th மீட்டரில் முடித்தான் அப்படின்னா அவனோட டிஸ்டன்ஸு 399 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கான். அதே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அந்த 0th மீட்டருக்கும் 399th மீட்டருக்கும் இடைப்பட்ட உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸோட அந்த 1 மீட்டர். அப்போ அவன் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாக இருக்கும்? 1 மீட்டர். இப்போ புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஒரே இடத்துல ஆரம்பித்து ஒரே இடத்துல முடித்ததுனால அவனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, டிஸ்டன்ஸு தான் அந்த இடத்துல ரோல் போய் ப்ளே பண்ணும். ஆனால் நம்மளுக்கு ஃபார்முலா படி என்னது? ஒர்க் டன்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் தான், ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் கிடையாது. அப்போது இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் இல்லை, டிஸ்பிளேஸ்மெண்ட்னால அப்போ எஸ் வந்து 0வாக இருக்கும். அப்போ நீங்கள் எவ்வளோ தான் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் ஆர் சேம், ஒரே பண்ணுறதுனால இந்தியும் வந்து ஒர்க் டன் ஈக்குவல் டு 0. ஒர்க் டன் ஈக்குவல் டு 0. ஸோ கான்செப்ட் புரிஞ்சதா? கான்செப்சுவலாக பாருங்கள், மக்கப் பண்ணாதீங்க, கான்செப்சுவலாக பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இடத்துலையும் வந்து ஒர்க் டன் வந்து 0வாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுக்கு பார்த்தாச்சு ஒரு யூனிட் பார்க்கலாம். இப்போ வந்து ஒர்க் டன்னோட யூனிட்ஸு ஜென்ரலாக வாட் இஸ் வாட் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு ஜூல்னா 1 நியூட்டன் மீட்டர். அதுக்கு எவ்வளோ இருக்கும்? இது வந்து எஸ்ஐ சிஸ்டமில் சொல்கிறது. சிஜிஎஸ்ல டேரெக்டாக ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. சிஜிஎல் கிடையாது, சிஜிஎஸ் சிஸ்டமில் யூனிட் ஆஃப் 1 ஜூல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 நியூட்டனுக்கு எவ்வளோ? 10⁵ டைன் சொல்லுவோமா? 10⁵ டைன் இன்ட்டு 10⁻2 சென்டிமீட்டர். மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுறோம். ஸோ அப்போ டோட்டலாக 1 ஜூல் வந்து 10⁻7 ஏர்குன்னு மாறும். ஸோ இதை வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும். சிஜிஎஸ் சிஸ்டமில் 1 ஜூலோட வேல்யூ எவ்வளோ? 10⁻7 ஏர்கு. இதை மட்டும் ஜஸ்ட் அப்படின்றது மனசில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள், இது டைரக்ட் கொஷின். இப்போ வரைக்கும் பார்த்தது ஒர்க்கு அப்படின்னு பார்த்தோம், பாசிட்டிவ் ஒர்க்னு பார்த்தோம், நெகட்டிவ் ஒர்க்னு பார்த்தோம், 0 ஒர்க்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எனர்ஜி, ஒர்க், எனர்ஜி அண்ட் பவரில் இப்போ செகண்ட் டாபிக் கவர் பண்ணுறோம், எனர்ஜி. ஸோ எனர்ஜி அப்படின்னா என்ன? எனர்ஜி உங்களுக்கு எப்படி கிடைக்கிது? நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ஃபேட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. அது எல்லாமே உங்கள் பாடியில் போய்ட்டு ஒரு கெமிக்கல் காம்பினேஷனல் ரியாக்ஷன் நடக்குது. அதனால் உங்களுக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கோம். இது வந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும். அந்த எனர்ஜி கிடச்சதுனால நம்மளால் ஒரு உத்வேகத்தோட, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டோட ஒரு விஷயம் செய்யணும்னா அந்த விஷயத்தை சிறப்பாக செய்ய முடியும். அதுதான் எனர்ஜின்னு சொல்கிறது. ஸோ எனர்ஜி இஸ் நத்திங் பட் அன் எபிலிட்டி டு டூ ஒர்க்கு. ஓகேவா? எனர்ஜினா என்ன? எபிலிட்டி டு டூ அ ஒர்க். எபிலிட்டி டு டூ எனி ஒர்க்கு. அந்த ஒர்க்கை சிறப்பான வகையில் செய்கிறோம். ஓகேவா? அப்படி நான் வச்சோம். ஸோ எபிலிட்டி டு டூ ஒர்க் வந்து எனர்ஜின்னு சொல்கிறோம். இப்போ எனர்ஜி வந்து என்ன டைப் ஆஃப் குவான்டிட்டினா, எனர்ஜி இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. எனர்ஜி வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. இதோட எஸ்ஐ யூனிட் என்ன? இதோட எஸ்ஐ யூனிட் வந்து ஜூல்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனா இப்போ தான் மேலே பார்த்தோம், ஜூல்னா என்ன? நியூட்டன் மீட்டர். ஓகேவா? அப்போ எனர்ஜிக்கு வந்து என்ன ஃபார்முலா? எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ். இது ஏன் வந்து எனர்ஜி ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம ஒர்க் டன்னில் என்ன பார்த்துருப்போம்? ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த எனர்ஜியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த ஃபோர்ஸ்னால ஏதோ ஒரு வகையில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். அப்போ விச் இஸ் நத்திங் பட் எனர்ஜியும் ஒர்க்கும் ஈக்குவல்னு இன்டைரக்டாக சொல்லாமல் சொல்கிறோம். ஓகேவா? எனர்ஜி ஈக்குவல் டு ஒர்க் டன். ஒர்க் டன் எப்போ நடக்கும்? ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். அந்த ஃபோர்ஸ் வந்து எப்போ கொடுக்க முடியும்? உங்களுக்குன்னு உடம்புல சில எனர்ஜி இருந்தால் தான் அந்த ஃபோர்ஸே உங்களால் கொடுக்க முடியும் இனிஷியலாகவே. ஸோ அதனால் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் அப்படின்னு சொல்கிறோம். அதான் வந்து எனர்ஜி ஈக்குவல் டு ஒர்க் அப்படின்னு இருக்கேன். இதில் நம்மளுக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது. ஒன்று வந்து மெக்கானிக்கல், அதாவது நிறைய டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, ஃபேன் சுற்றுது, விண்ட் எனர்ஜி, டைடல் எனர்ஜி, ஓஷன் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, இந்த மாதிரி நிறைய எனர்ஜி இருக்குது. அந்த மாதிரி எனர்ஜியில் மெக்கானிக்கல் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, இதெல்லாம் மெக்கானிக்கல் எனர்ஜியில் மெக்கானிக்கல் எனர்ஜி வரும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வரும், எலக்ட்ரானிக்கலாக எனர்ஜிஸ் இருக்குது. ஸோ அப்படி வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெக்கானிக்கல் எனர்ஜி. நம்ம சிலபஸில் மெக்கானிக்கல் எனர்ஜி தான் இருக்குது. இப்போ மெக்கானிக்கல் எனர்ஜி பார்க்குறோம். மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, 2ஆக பைஃபர்கேட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி,
எனர்ஜி, இன்னொன்று வந்து கைனெட்டிக் எனர்ஜி. ஒன்று வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்னொன்று வந்து கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ ஓகே, கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு டிஃப்ரெண்ட் என்டைட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் எங்கே இருப்பாங்க? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஆல்சோ கால்ட் as யாராக இருப்பாங்கன்னா ஸ்டாட்டிக் எனர்ஜி. இப்போ நான் உட்காந்துருக்கேன், ஒரு சேரில் உட்காந்துருக்கேன். அப்போ எனக்கு என்ன எனர்ஜி இருக்குன்னா ஸ்டாட்டிக் எனர்ஜி. எனக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி இப்போ ரெஸ்ட்டில் இருக்குது. அந்த எனர்ஜி இப்போ ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ எனக்குள்ளே இருக்கிற எனர்ஜி ஸ்டாட்டிக் எனர்ஜியாக இருக்குது. அப்போ ஸ்டாட்டிக் எனர்ஜியாக இருக்கிறதுனால எங்கிட்ட என்ன எனர்ஜி இருக்குது? பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. ஓகே. ஸோ அப்போ ஸ்டாட்டிக் எனர்ஜி எப்போ இருக்கும்? எனர்ஜி possessed at rest. ஓகேவா? ஸோ இதுதான் சொல்கிறது ஸ்டாட்டிக் எனர்ஜி. ஸ்டாட்டிக் எனர்ஜி எப்படி இருக்குன்னா எனர்ஜி possessed at rest. ஓகே. இப்போ இது ஸ்டாட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டாட்டிக் எனர்ஜியில் இருக்கும் அப்படின்னா அப்போ கைனெட்டிக் எனர்ஜி எப்படி இருக்கும்? அப்போ இதோட ஆப்போசிட் கைனெட்டிக் எனர்ஜி. அதாவது ஸ்டாட்டிக் எனர்ஜி இல்லாமல் இது வந்து டைனமிக் எனர்ஜின்னு சொல்லலாம். டைனமிக்னா இந்த இடத்துல என்னன்னா மூவபிள் எனர்ஜி. டைனமிக் எனர்ஜி அதாவது which means energy possessed during motion. அதுதான் வந்து கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி ஜென்ரலாக எப்போ இருக்கும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. இப்போ நான் இங்கேருந்து எந்திரிச்சு இன்னொரு இடத்துக்கு போகிறேன், இன்னொரு ரூமுக்கு போகிறேன்னா அப்போ என்னோடய எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி என்கிட்ட மேக்ஸிமமாக இருந்ததுனால தான் நான் உட்காந்துட்டே இருந்தேன். இப்போது நான் எப்போ எந்திரிப்பேன்? கைனெட்டிக் எனர்ஜி எனக்குள்ளே இருக்கிற கைனெட்டிக் எனர்ஜி ப்ளே அதோட ரோல் ஆரம்பிக்கிறப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி அதோட ப்ளேவை டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ என்கிட்ட பொட்டன்ஷியல் எனர்ஜி 100% இருக்குது, கைனெட்டிக் எனர்ஜி 0% இருக்குது. அதனால் நான் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட அந்த ஃபோர்ஸ் மூலிமா உட்காந்துருக்கேன். இப்போ நான் எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா என்னோட கைனெட்டிக் எனர்ஜி உள்ளே வந்துடுவாப்புல. அவர் என்ன பண்ணுவார்? அவர் வந்துட்டு என்னை எந்திரிச்சு இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார். அப்போ கைனெட்டிக் எனர்ஜி 0லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிப்பாப்பில். எனக்குள்ள 0 0 to 10 10 20 30 40 அப்படி இன்க்ரீஸ் ஆகும். அப்போது நான் எனர்ஜி ரெஸ்ட்டில் இருந்தப்போ பொட்டன்ஷியல் 100% இருந்தார், கைனெட்டிக் எனர்ஜி 0% இருந்தார். இப்போது நான் எந்திரிச்சிட்டேன், இன்னொரு ரூமுக்கு போகிறப்ப கைனெட்டிக் எனர்ஜி ரைட் ஹேண்டு, பொட்டன்ஷியல் எனர்ஜி லெஃப்ட் ஹேண்டு. இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும்? அப்படியே கம்மி ஆகிட்டே வரும். 100லேருந்து 90 80 70 60. கைனெட்டிக் எனர்ஜி 0 10 20 30 40 16 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாக இருந்துச்சு, கைனெட்டிக் எனர்ஜி 0வாக இருந்துச்சு. இப்போ நான் ஒன்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துட்டதுனால இது அப்படியே வைஸ் வர்சாவாக மாறிடுச்சு. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 ஆயிடுச்சு, கைனெட்டிக் எனர்ஜி டாப்பில் போயிடுச்சு. எப்போ? டியூரிங் இட்ஸ் மோஷன். அதுதான் வந்து இங்கே சொல்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போது இந்த இடத்துல இந்த ஒரு ஆள் நிற்கிறாப்புல, இந்த ஒரு ஆள் வந்து இந்த இடத்துல நிற்கிறாரு. இது வந்து கிரவுண்ட் லெவல்னு வச்சுக்கோமே, இது வந்து கிரவுண்டு. ஓகேவா? இப்போது இவருக்கு இங்கே நிற்கிறப்ப எனர்ஜி பொசஸ்ட் அட் ரெஸ்ட். ஓகேவா? எனர்ஜி பொசஸ்ட் அட் ரெஸ்ட். அவர் ரெஸ்ட்டில் தான் நிற்கிறாரு. அந்த ரெஸ்ட்டில் நிற்கிறப்ப அவரோட எனர்ஜி என்ன எனர்ஜியாக இருக்கும்? அவர்கிட்ட கைனெட்டிக் எனர்ஜி அந்த இடத்துல, இந்த இடத்துல. ஓகேவா? இது வந்து ஏன்னு நேம் பண்ணுறேன், இதை வந்து பின்னு நேம் பண்ணுறேன் இந்த போர்ஷனை. அப்போது ஏல அவரோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாக இருக்கும்? கைனெட்டிக் எனர்ஜி என்னவாக இருக்கும்? அதே மாதிரி பீன்ற இடத்துல அவரோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாக இருக்கும்? கைனெட்டிக் எனர்ஜி என்னவாக இருக்கும்? அதுதான் வந்து இப்போ பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஏன்ற இடத்துல அவர் வந்து ரெஸ்ட் கண்டிஷனில் நிற்கிறாரு. அப்போ ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும், கைனெட்டிக் எனர்ஜி மினிமமாக இருக்கும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும்? மேக்ஸிமம், கைனெட்டிக் எனர்ஜி மினிமம். அதே பாயிண்ட் பியில் வராரு. பாயிண்ட் பியில் எப்படி இருக்கும்? பாயிண்ட் பிக்கு வர்றதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? ஏலேருந்து குதிக்கணும். ஏலேருந்து குதிக்கணும்னா நான் என்ன சொன்னேன்? ரெஸ்ட்டில் இருக்கிற வரைக்கும் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆகிட்டு இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்போ 0 ஆகுனா ஒன்ஸ் ஒரு பாடி ரெஸ்ட்லேருந்து மூவ்மெண்ட்டுக்கு போயிடுச்சு, இவர் ஒன்ஸ் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா குதிக்க ஆரம்பிச்சிருவார். குதிச்சிட்டு இருப்பார், ஏரில் இருப்பார். அப்போது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும். அப்போ அந்த இடத்துல பீன்ற இடத்துல டுவோர்ட்ஸ் பி. ஓகேவா? அப்போ பீன்ற ஏ டு பி அப்படி வச்சுக்கலாம். கரெக்டு. ஏ டு பியில், ஏன்னா இதுக்கு இன்னொரு இடம் சொல்கிறேன்.
ஏ டு பி ட்ராவலில் பொட்டென்ஷியல் எனர்ஜி ரொம்ப மினிமமாக இருக்கும், சொல்லப்போனால் 0. கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, அட்டு பி இப்போ கிரவுண்டுக்கு வந்து சேர்ந்துட்டார். மேலே இருந்தார், மேலேருந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மேலே நிற்கிறது, செகண்ட் ஸ்டேஜ் மேலேருந்து கீழே வர்றது, தேர்ட் ஸ்டேஜ் கீழே வந்துடுறது. கீழே வந்துட்டதுக்கப்புறம் அவருக்கு என்ன இருக்கும், அவர் பாடி தரையில் இருக்கும். பாடி இந்த சென்ஸ் அவர் தரையில் நிற்பார். தரையில் நிற்கிறப்ப அவர் ரெஸ்ட்டில் இருப்பார். ரெஸ்ட்டில் இருந்தால் அகெயின் பாயிண்ட் ஏல என்ன அவருக்கு இருந்ததோ அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் பாயிண்ட் பிலையும் வந்துடும். அப்போ பாயிண்ட் பியில் எப்படி இருப்பாப்புல, பாயிண்ட் பியில் வந்து அவரோட பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும், கைனடிக் எனர்ஜி மினிமமாக இருக்கும். இங்கே கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் தானே. ஓகே, கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம். ஓகே, ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன், இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ட்ராவலில் ஏலேருந்து அப்படியே அவர் பிக்கு வராரு. பிக்கு வர ட்ராவலில் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக குறையும், கைனடிக் எனர்ஜி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கூடிக்கிட்டே போகும். அதுதான் கான்செப்ட் இங்கே. ஓகேவா, இன்க்ரீசஸ் அண்ட் டிக்ரீசஸ். ஓகே, இப்போ அது பார்த்துட்டோம். இப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி என்னென்னு பார்த்தோமா. இப்போ அதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ கைனடிக் எனர்ஜி வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா ½ mv². இதில் எம்னா என்னது, மாசு, வீணா என்ன, வெலாசிட்டி. ஓகே, இது எப்படி வந்துச்சு, இது வந்து ஒரு மாஸ் இருக்கும், ஒரு வெலாசிட்டி இருக்கும், அதனால் இது வந்துச்சு. வெலாசிட்டினா எத்தனை வெலாசிட்டி, நம்ம 2 வெலாசிட்டி படிச்சிருக்கோம். ஒன்று இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும், ஒரு ஃபைனல் வெலாசிட்டி இருக்கும். அந்த மனுஷன் டாப் மோஸ்ட் பில்டிங் மேலே நிற்கிறப்ப அவனோட இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ, 0. அதே ஏரில் விழுந்துட்டு கீழே, ஏரில் குதிச்சு கீழே வந்து நிற்கிறப்ப அவன் ஃபைனல் வெலாசிட்டி வியாக இருக்கும். அப்போ மேலே ஒரு இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும், கீழே ஒரு ஃபைனல் வெலாசிட்டி இருக்கும். இந்த 2 வெலாசிட்டியை நம்ம இங்கே கிளப் பண்ணி ஒரே வெலாசிட்டி வியாக சொல்கிறோம். ஏன் இந்த இடத்துல வி சொல்கிறோம், ஏன் யூ சொல்லலை அப்படின்னா, இனிஷியல் வெலாசிட்டி ஃபார் அன் ஆப்ஜெக்ட் எப்போது, இனிஷியல் வெலாசிட்டி ஃபார் அன் ஆப்ஜெக்ட்டு, அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப ஃபார் எனி ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் இந்த இனிஷியல் வெலாசிட்டி would be 0. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி u இருக்குல்ல, u வந்து 0வாக இருக்கும் எப்போனா when object at rest. அதனால தான் இந்த இடத்துல நம்ம u போடலை. இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் வெலாசிட்டி u² v² - u² போட்டிருக்கோம். இப்போ இது எப்படி நம்ம ஃபார்முலாவாக டிரைவ் பண்ணுறோம்னா ½ இப்போ கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா தெரியும், நம்ம வந்து ஃபோர்ஸ் ஒர்க் டனோட ஃபார்முலா தெரியும். ஒர்க் என்ன, ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஓகேவா, நம்ம ஃபோர்ஸ்னு என்னென்னு பார்த்துருக்கோம். ஃபோர்ஸ்னால் என்னது, மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். நம்ம ஒர்க் டன்னா என்ன, ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போது ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் டெரிவேஷன் பார்க்கலாம். டீஃப் ரொம்ப சின்னது, 2-3 ஸ்டெப் தான். ஃபோர்ஸ்னா என்ன, மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். ஓகேவா, ஃபோர்ஸ்னால் மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். அப்போ இந்த மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் எடுத்து நான் இந்த ஃபோர்ஸ்ன்ற இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணுறப்ப மாஸு இன்டூ ஆக்சலரேஷன் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி வருமா. இதுதான் வந்து என்னோட ஒர்க்கோட ஃபார்முலா. இது வந்து என்னோட டெம்ப்ளேட் ஃபார்முலா, ஐகானிக் ஃபார்முலா அப்படின்னு வச்சுருக்கேன் ஏ. ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா, நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் படிச்சிருக்கோம். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் மொத்தம் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்ன, v = u + at. செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்ன, s = ut + ½ at². தேர்ட் என்னது, v² - u² = 2as. இப்போது இந்த ஃபார்முலாவை தான் எடுக்கிறோம். இந்த ஃபார்முலா ஏன் எடுக்கிறோன்னா, இங்கே ஒரு ஏ இருக்கா, நம்மளுக்கு இங்கேயும் ஒரு ஏ இருக்குது, 2 இடத்துலையுமே ஆக்சலரேஷன் தான் இருக்குது. அப்போ இந்த 3வது ஃபார்முலாவை எடுத்து இந்த ஏல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஏல சப்ஸ்டியூட் பண்ணால் இது ஏவாக மாற்றினா v² - u² / 2sன்னு வருமா. இப்போ இதை எடுத்து இந்த ஏன்ற இடத்துல போடுறோம். இப்போ போட்டோன்னா என்ன வரும், மாசு இன்டூ v² - u² சாரி, இதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னா அது இன்னும் சுத்தாக போயிடும். ஸோ அதை நம்ம அதுக்கு பதிலாக எஸ் இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். தவறுகள் வரதானே செய்யும், என்ன செய்யறது பார்ப்போம், கண்டினியூ பண்ணலாம்.
இப்போது இது வந்து எப்படி இன்னும் எழுதலாம்னா எஸ்ஸை பேஸாக வச்சுட்டு எழுதுகிறப்ப வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் பை 2a. ஸோ அப்படி எழுதுகிறப்ப என்ன ஆகும், எம் இன்ட்டு ஏன்ற இடத்துல ஏவே இருக்குது, எஸ் இருக்கிற இடத்துல நான் வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் பை 2a போடுறேன். வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் பை 2a. இப்போ எல்லாமே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ஏவும் ஸ்டெக் அவுட் பண்ணுறேன். அப்போ எம் இன்ட்டு வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் பை 2. இப்போ இந்த 2வை வெளியே எடுக்கிறேன். அப்போ 1/2 m இன்ட்டு வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர். அப்போது ஹாஃப் இன்ட்டு எம் இன்ட்டு யூ வந்து 0ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ வி ஸ்கொயர். ஸோ கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா எப்படி டிரைவ் ஆகுது, ஹாஃப் எம் வி ஸ்கொயர்னு டிரைவ் ஆகுது. இது ஒரு சின்ன டெரிவேஷன். இந்த டெரிவேஷன் வேணும்னு அவசியம் இல்லை, பட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம ஹாஃப் எம்வி ஸ்கொயரோட ஃபார்முலா எப்படி நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்தோம்னா, தேர்டு லா ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, அதனால தான் இதை எழுதி காமிச்சேன். இப்போ இதோட யூனிட் தெரியும். யூனிட் ஆஃப் என்னது, இங்கே டாப்பில் எழுதுகிறேன். இதோட யூனிட் என்னது, ஜூலு. ஓகே, இதோட யூனிட் ஜூல்னா டைமென்ஷனல் ஃபார்முலா கேட்பாங்க. ஆல்ரெடி யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன் டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கணும்னு, பேஸ்ட் ஆன் யூனிட்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது. இதுக்கு வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா என்னென்னா ml ஸ்கொயர் t மைனஸ் 2. ஓகேவா, இதுதான் வந்து கைனடிக் எனர்ஜினா என்ன அப்படின்னு ஒரு ப்ரீஃபாக சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. இடம் இல்லையா, ஓகே, இந்த இடத்துல எழுதுகிறேன். பொட்டன்ஷியல் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன, mgh. கைனடிக் எனர்ஜிக்கு வந்து ஹாஃப் mv ஸ்கொயர் மாதிரி m இன்ட்டு g இன்ட்டு ஹெச். இதில் எம்னா என்ன, மாசு, ஜின்னா என்ன, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஹெச்னா என்ன, ஹைட்டு. ஹெச்னா என்ன, ஹைட்டு. ஓகேவா, இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா தான். பிஇ அதை பொட்டன்ஷியல் எனர்ஜினா மாஸ் இன்ட்டு கிராவிட்டி இன்ட்டு ஹைட், mgh அப்படின்னு சொல்லிடுறது. ஓகேவா, இப்போ பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு ஒன்று டாபிக் இருக்குது. பிரின்சிபல் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு, பட் இட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் டு ஒன் ஃபார்ம் டு அதர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு என்னதுன்னா, ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி இருக்குது, இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி மூலிமா நான் அதை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறேன். ஸோ எனர்ஜின்றது இட் இஸ் யூனிவர்சல், அதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் எட்டர்னல். எனர்ஜி இஸ் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட், பட் இட் கேன் பி transformed டு ஒன் ஃபார்ம் டு அதர் ஃபார்ம். அதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா, இதை வந்து எழுதணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி நோன், எல்லாருக்குமே தெரியும் இதை நம்ம, அதனால் இதை நான் எழுதலை. ஓகேவா, ஸோ பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பார்த்துறோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்துறோம், கைனடிக் எனர்ஜி பார்த்துறோம். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு பவர். ஒர்க்கு பார்த்தாச்சு, எனர்ஜி பார்த்தாச்சு, நெக்ஸ்ட்டு வந்து பவர். ஸோ இப்போ பவர்னால் என்னென்னு பார்க்குறோன்னா, பவர் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம் டேக்கன், அதுதான் வந்து பவர். இந்த இடத்துல ஒர்க்கு ஈக்குவல் டு எனர்ஜி. அது எனர்ஜி ஏன் அப்படின்றத நீங்களே கோரிலேட் பண்ணி பாருங்கள். ஒர்க் எப்போ கிடைக்கும், சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நம்மளுக்கு கிடைச்சா தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒர்க் இஸ் இன்டெரக்ட்லி இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி. ஓகேவா, ஸோ அப்போ பவர் நம்ம எப்படி டினோட் பண்ணலாம், பவர் வந்து ஒர்க் டன் பை டைம் டேக்கன். ஒர்க் டன் நம்ம எப்படி சொல்கிறோம், ஜூலில் சொன்னோமா, ஒர்க் டன் வந்து ஜூலில் சொன்னோம், டைம் வந்து செகண்ட்ஸ். அப்போது ஜூல் பை செகண்ட் தான் வந்து பவரோட யூனிட். பவரோட யூனிட்னா என்ன, எஸ்ஐ யூனிட் என்ன, ஜூல் பை செகண்டு. ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு 3 கொஷின் பவர்லேருந்து ரிப்பீட்டடாக இருக்கும். என்னென்னா, ஒரு ஹார்ஸ் பவர், ஒரு குதிரை திறன், ஒரு ஹார்ஸ் பவர் ஈக்குவல் டு எவ்வளோனா 746 வாட்ஸ். ஓகேவா, 746 வாட்ஸு. இது வந்து ஒரு ஹார்ஸ் பவர். அப்போ ஜூல் பர் செகண்டு அப்படின்னா ஒரு ஜூல் பர் செகண்ட் ஈக்குவல் டு 1 வாட். அப்போ 1 வாட்
ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்டால் 1 ஜூல் பர் செகண்ட். அதோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா அதோட வேல்யூ வந்து 1 ஜூல் பர் செகண்ட். இப்போ ஒரு ஹார்ஸ் பவரில் எத்தனை வாட்ஸ் இருக்குன்னு கேட்டால் 746 வாட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இதுக்கப்புறம் ஜென்ரலாக ஒரு 2 கொஷின் கேட்பாங்க. ஒரு ஹார்ஸ் பவர் சொல்லியாச்சு. அப்போ 1 கிலோ வாட் ஹவர். நம்ம வீட்டில் இருக்கிற அந்த எனர்ஜி மீட்டர் இருக்கும்ல, அதில் பார்த்தீங்கன்னா கிலோ வாட் ஹவரில் தான் வந்து மெஷர் பண்ணிட்டு போவாங்க குவான்டிட்டிஸை. ஸோ 1 கிலோவாட் ஹவர் அப்படின்னா அப்படின்னு கேட்டால் 3.6 இன்ட்டு 10⁻6 ஜூல். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியம். ஒரு வாட்னா ஈக்குவல் டு 1 ஜூல் பர் செகண்டு. ஒரு ஹார்ஸ் பவர் இங்கே எழுதிடுறேன். அப்போ 1 ஜூல் பர் செகண்டு அப்படின்னா என்ன? 1 வாட்டு. ஸோ இதை பொறுத்தவரை, பவரை பொறுத்தவரை இந்த 3 ஃபார்முலா, அது 3 ஃபார்முலாவில் 3 ஸ்டாண்டர்ட் வேல்யூ, இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஹார்ஸ் பவர்னா என்ன? 746 வாட்ஸு. 1 கிலோவாட் ஹவர்னா என்ன? 3.6 × 10⁻6 ஜூலு. 1 ஜூல் பர் செகண்ட்னா என்ன? 1 வாட்டு. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர் 3ம் பார்த்துட்டோம். இந்த வீடியோ இட்ஸ் லிட்டில் ஸ்மால் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஆமாம், அவ்வளோதான் இந்த வீடியோவில் இருக்கிறது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலையும் நல்ல ஒரு கண்டென்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னும் அப்கமிங்கில் நம்மளுக்கு நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. ஃபிசிக்ஸ் ஆஸ் கம்பேர்ட் வித் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி கம்மி சிலபஸ் தான், ஈஸியாக முடிச்சலாம். அடுத்து லைட் இருக்குது. லைட்டுக்கு அப்புறம் மிரர்ஸ், அதை கன்வர்ஜிங், டைவர்ஜிங், கான்வெக்ஸ், கான்கேவ் ஷேப்ஸ், அப்புறம் சவுண்ட்ஸ் இருக்குது. சவுண்ட்ஸ்லையும் நிறைய பைஃபர்கேஷன்ஸ் இருக்குது. அல்ட்ராசோனிக் சவுண்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம் டிஃப்ரெண்ட்டாக. அதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப வித் திஸ் இந்த வீடியோவை வில் கீப் அ ஃபுல் ஸ்டாப் ஃபார் திஸ் and will meet in a new video in a new topic. Until then, it's bye from உங்களில் ஒருவன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மேக் திஸ் as a ரெகுலர் ப்ராக்டிஸ். அந்த நோட்ஸ் எடுக்கிற ப்ராக்டிஸை ரெகுலராக வச்சுக்கோங்க. எடுத்த நோட்ஸை டெய்லி ரெகுலராக படிங்க. அண்ட் நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட பார்க்கலாம். Until then, it's bye from உங்களில் ஒருவன். டாட்டா, பை பை, see you and take care.